தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவின் சுயநலத்தால் மணிப்பூரில் 600 நாட்களுக்கு மேலாக பற்றி எரிகிறது. பிரதமர் மோடி இதுவரை அங்கு செல்லவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பொம்மையாபுரம் பகுதியில் பட்டாசு ஆலை விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. 4 அறைகள் தரைமட்டமான நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஆலையின் உரிமையாளர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. உரிய பாதுகாப்பு இன்றி பணியில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. சாத்தூர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம். காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிறுமி லியா லட்சுமியின் உடலுக்கு பிரேத பரிசோதனை நிறைவு. பெற்றோரிடம் சிறுமியின் உடலை ஒப்படைத்த மருத்துவர்கள். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் உயிரிழந்த குழந்தையின் உடலை வீட்டிற்கு எடுத்து வந்த பெற்றோர். குழந்தையின் உடலை பார்த்து கதறி அழுத உறவினர்கள். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து மாணவி உயிரிழந்த வழக்கில் 3 பேர் கைது. பள்ளியின் முதல்வர், தாளாளர், ஆசிரியை ஆகியோரை நள்ளிரவில் கைது செய்து போலீசார் விசாரணை. விக்கிரவாண்டியில் உயிரிழந்த சிறுமி லியாவின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி கண்ணீர் மல்க அஞ்சலி. பள்ளி நிர்வாகம் தவறு செய்திருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என பெற்றோரிடம் அமைச்சர் உறுதி. வேலூர் காட்பாடியில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் விடிய விடிய நடத்தி வந்த சோதனை நிறைவு. கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையில் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. வேலூர் துணை மேயர் சுனில்குமார் விளக்கம். வேலூர் காட்பாடியில் உள்ள கிங்ஸ்டன் கல்லூரியில் தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சோதனை நடத்தி வரும் அதிகாரிகள். புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி பாயும் காளைகளுடன் களமாடும் காளையர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக, துணை முதலமைச்சர் சார்பாக எத்தனை பேர் பிடிக்க மாடு வெற்றி பெற்றிருக்கோம். சூப்பர் மாடுங்க. ரிவர்ஸ்ல பிடி கூட, இப்ப பிடி கொம்ப விடுற பிடி கூட. புதுக்கோட்டை தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு மேடையில் அடையாள அட்டையின்றி சிலர் ஏறியதால் விழா குழுவினர் எதிர்ப்பு. நாற்காலியால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு.
போன வேகத்தில் திரும்ப வந்து வீரர்களை அலறவிட்ட அசுரன் மாடு. புதுக்கோட்டை தச்சன்குறிச்சி ஜல்லிக்கட்டில் போட்டி போட்டு மாடுகளை பிடித்த வீரர்கள். புதுக்கோட்டை தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டில் 4 சுற்றுகள் நிறைவடைந்து 5வது சுற்று விறுவிறுப்பு. 12 பேர் காயமடைந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழா மலர் வெளியீடு. சென்னை தலைமை செயலகத்தில் மாநாடு மலரை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆவடியில் அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமியின் குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டா. சிறுமி டானியாவின் குடும்பத்தாரிடம் ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாகின சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பிய விவகாரம். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்தது கடந்த கால ஆட்சி என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம்.